பார்க்கடலை கடைந்த போது தேவர்கள் அசுரர்கள் போட்டியை தீர்த்து வைக்க விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாரு. அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுத்தா அவர்கள் இரவா வாழ்வை பெற்றிடுவார்கள், உலகத்தை அழித்திடுவார்கள்னு நினைச்ச விஷ்ணு மோகினி அவதார அழகில் அசுரர்களின் மதியை மயங்க செய்து உட்கார வச்சு தேவர்களுக்கு மட்டும் அமுதினை பருக தராரு. ஒரே ஒரு அசுரன் ஸ்வர்பானு மட்டும் விஷ்ணுவின் தந்திரத்தை கண்டுபிடிச்சிடுறான். அவன் சூரியன் சந்திரன் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு தேவன் போல் உருவத்தை மாற்றி அமுதத்தை வாங்கி சாப்பிடுறான். அப்ப சூரியனும் சந்திரனும் யாரது, நம் இருவருக்கும் இடையில் நிற்கும் இவன் யார்னு யோசிச்சுக்கிட்டே விஷ்ணு கிட்ட சொல்ல, விஷ்ணு பகவானுக்கு அவன் யார்னு தெரிஞ்சு போக அவரு தன் கையில் இருந்த அகப்பையால் ஸ்வர்பானுவின் தலையில் ஓங்கி அடிக்கிறாரு. அப்பதான் ஸ்வர்பானு தலை முதல் மார்பு வரை கழன்று தனியாக ஒரு புறம் விழ உடம்பு ஒரு புறம் விழுது. ஸ்வர்பானு அமுதத்தை உண்டதால அவன் சாகல. இரண்டு பாகங்களுமே உயிரோடு இருக்க தலை பாகத்தை ஒரு மன்னன் எடுத்து வளர்க்க ராகு தன் கடும் தவத்தால் பாம்பு உடலை பெற்று கிரகங்களில் ஒன்றாக ஆனாரு. தனியாக கிடந்த உடல் பாகத்தை மினி எனும் அந்தனர் எடுத்து வளர்க்க கேது ஞான வேதங்களை அவர்கிட்ட கத்துக்கிட்டு விஷ்ணுவை நோக்கி தவம் செய்து பாம்பு தலையை பெற்று கிரகங்களில் ஒன்றாய் ஆகிறார். இதனால் ராகு பகவானும் கேது பகவானும் பாம்பு உடலை பெற்றிருந்தாலும் அவர்கள் விஷத்தன்மை சிறிதும் இல்லாம இருந்தாங்க. குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லும் பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியிற மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.